அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எப்படி குளிக்கணும். அதாவது இந்த முறையை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வருமுன் காப்போம், லாபனாம் சிரேஷ்டம் ஆரோக்கியம். ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால்தான் நம்ம எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். அதனால முதலாவதாக குளிக்கும் முறை பற்றி பார்க்கலாம். காலையில் பிரம்ம முகூர்த்த டைமில் ஏஞ்சிட்டு ஒரு 6 மணி 7 மணிக்குள்ளே குளிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அன்னைக்கு செய்கின்ற வேலைகள்லாம் சிறப்பாக செய்ய முடியும். இதில் டைரக்ஷன் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. கிழக்கு பக்கம் பார்த்து குளிச்சிங்கன்னா அப்படின்னாக்கா நல்லது. ஃபஸ்ட்டு வாயில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை முழுங்கக்கூடாது, துப்பக்கூடாது, அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது மக்கு பின்னாடி முதுகில் ஊற்றிக்கோங்க. 3வது மக்கு முகத்தில் ஊற்றிக்கோங்க. 4வது மக்கு தலையில். சப்போஸ் அன்னைக்கு நீங்கள் தலையை குளிக்க வேணாம் அப்படின்னாக்கா முகத்தோட நிறுத்திக்கோங்க. முகத்தில் ஊற்றின பிறகு, தலைக்கு ஊற்றின பிறகு வாயில் இருக்க தண்ணியை கீழே துப்பிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குளிங்க. அந்த ஜில்லுப்பு தெரியாது. இந்த மாதிரி குளிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா முக்கியமாக பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும். ரொம்ப ஹீட்டு சுடு தண்ணியில் குளிக்கக்கூடாது. ரொம்ப மிதமான சூடு உங்களுக்கு முடியல அப்படின்னாக்கா குளிக்கலாம். முடிந்த வரைக்கும் நார்மல் வாட்டர், பச்சை தண்ணியில் குளிக்குவது மிக சிறப்பு. குளித்து முடித்த பின் துண்டை பயன்படுத்தி முதல்ல முதுகை நல்லா தொடச்சிருங்க. அதுக்கப்புறம் முகத்தை தொடங்க. இந்த முறையை நீங்கள் ஒரு 21 நாள் நீங்கள் பயிற்சி செய்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடைபெறும். இது என்னோட லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தது அப்படின்னாக்கா இந்த முறையை நீங்கள் நிறைய பேருக்கு பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி.